الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا فيما أن تمسكتم بهما كتاب الله وسنتي அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். புனித தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்தில் எடுத்துச் சொல்லி நல்வழியின் பால் நேர்வழி காட்டிய எம் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டல்களை இந்த உலகத்தில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், மறுமை நாள் வரையும் இந்த தீனுல் இஸ்லாத்தை உள்ளத்தில் ஏற்று வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஆசையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, எம்மை விட்டும் மறைந்து கபறுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது உறவுகள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று மஸ்ஜிதுக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, பெரியவர்களே, வல்ல ரஹ்மான் இந்த உலக வாழ்வில் எந்த விடயத்தை எம் வாழ்வில் அதிக அக்கறையோடு எடுத்து நடக்க வேண்டும் என்றும், எந்த விடயங்கள் எம் வாழ்வில் தூரப்படுத்தப்பட வேண்டும் என்று குர்ஆனும் சுன்னாவும் அதனுடைய போதனைகளை எம்பால் எடுத்து வைத்ததோ அவ்விடயங்களில் முடியுமானவரை கவனம் செலுத்தி இந்த உலகில் இருந்து விடைபெறுகிற நாம் வல்ல ரஹ்மானின் அருளுக்கும் அவனுடைய பாவ மன்னிப்புக்கும் உரித்தானவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்வில் அல்லாஹுவால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றன. எல்லா உயிரினங்களிலும் படைப்பினங்களிலும் சிந்திக்கின்ற ஆற்றல் கொடுக்கப்பட்ட, நன்மை எது தீமை எது என்று பிரித்தறிந்து நன்மையின் பால் ஈடுபாடு காட்டக்கூடிய சக்தியையும் வல்லமையையும் அல்லாஹ் இந்த மனித சமூகத்துக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு நபிமார்களை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு பல நபிமார்கள், ரசூல்மார்கள் மூலமாக போதனைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. சில சமூகங்கள் நபிமார்களுடைய வழிகாட்டுதல்களை இந்த உலகத்தில் எடுத்து நடந்து நேர்வழியோடு இந்த உலகத்தில் வாழ்ந்த மக்களும் இருக்கிறார்கள். ஆனாலும் நபிமார்களுடைய, ரசூல்மார்களுடைய போதனைகளை இந்த உலகத்தில் உதாசீனம் செய்து தம் வாழ்வில் மனம் போன போக்கிலே இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மறைந்த சமுதாயத்திற்கு வல்ல ரஹ்மான் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவனுடைய மகத்தான தண்டனையை வைத்திருப்பதாக குர்ஆன் நமக்கு போதனை புரிகிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் இறுதி நபியாக வந்த எம் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வழிகாட்டப்பட்ட ஒரு உன்னத சமுதாயமாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எமக்கும் அல்லாஹுவால் இந்த உலகத்தில் நேர் வழிகாட்டல்கள் இந்த உலகத்தில் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. இவற்றை இந்த உலகத்தில் செவ்வனே நிறைவேற்றுவது எங்கள் மீதுள்ள தார்மீக கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வழிகாட்டுதல்களை எப்போது நாங்கள் புறக்கணித்தோமோ, நிச்சயமாக இந்த உலகம் மட்டுமல்ல, மறு உலகத்திலும் நிச்சயமாக அவனுடைய தண்டனை இருக்கும் என்பதை இந்த உலகத்தில் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொன்றின் மூலமாக பல சிறப்புகளை இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறான். சிலரிடத்திலே உனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அருள் நியமத் எது என்று கேட்டால் ஒரு மனிதன் தனது பொருளாதாரத்தை சுட்டிக்காட்டுவான், இன்னொரு மனிதன் தனது பதவியை, இன்னொரு மனிதன் தனது பட்டத்தை, அந்தஸ்தை, அரசியல் அதிகாரத்தை, இந்த உலகத்தில் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை ஒரு மனிதன் தனக்குள் பதிலாக வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் இந்த உலகத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்குள் மிகப்பெரியதொரு நேமத்தை வழங்கி இருக்கிறான். அல்லாஹு குர்ஆனிலே சொல்லுகிறான், வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. இறைவன் எனக்கு தந்த ஒரு மனிதனுக்கு கொடுத்த நேமத்தை எண்ணம் ஆரம்பித்தால் நிச்சயமாக எண்ணி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் நேமத்தை கொடுத்திருக்கிறான். ஆரோக்கியம் என்ற மிகப்பெரிய நேமத் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி உலகத்திலே அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட நேமத்துக்கள் தனக்குள் நிறைய இருக்கின்றன. ஒரு மனிதத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய உடல் உறுப்புகளில் ஏதாவது நோயுற்றால் அப்போதுதான் ஒரு மனிதன் நினைக்கிறான், எனக்கு அல்லாஹு தாலா இப்படியான ஒரு அருளை தந்திருக்கிறான், நான் இதுவரையும் நினைத்து பார்க்கவில்லை. என்னிடத்தில் இருக்கக்கூடிய அருளினுடைய மகிமையும் அதனுடைய முக்கியத்துவமும் எப்போது விளங்கும் என்றால் தன்னில் இருந்து அது தூரமாகிற போது. ஒரு கட்டத்திலே தன்னுடைய உள்ளத்திலே இருந்து தான் அனுபவித்த ஒன்று தூரமாகிற போது எனக்குள் இவ்வளவு நேமத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கிறானா என்று மனிதன் நினைத்து பார்க்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி இந்த உலகத்திலே அல்லாஹுவால் தரப்பட்ட மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக இந்த உலகத்தில் எமக்கு இருப்பது என்பது தீனுல் இஸ்லாம், ஈமான். இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத மிகப்பெரிய நிஅமத். இந்த நிஅமத்தை ஒரு மனிதன் நினைத்து பார்க்க முடியாது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒரு பொருளை அடைவதற்கு, ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு அவன் நேரத்தை செலவழிக்க வேண்டும், பணத்தை செலவழிக்க வேண்டும், இன்னும் பல தியாகங்கள் புரிந்துதான் அவனை பெற வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிற போது எங்களுடைய மூதாதையர்கள் இந்த மார்க்கத்தில் இருந்தார்கள். என்னுடைய தந்தை, தந்தையின் தந்தை, தாயின் தாய், தாயினுடைய தாய் என்று அந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. இப்படியான பரம்பரை பரம்பரையாக இந்த மார்க்கத்தில் எங்களுடைய மூதாதையர்கள் இருந்தார்கள் என்பதற்காக இந்த மார்க்கத்தில் நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மிகப்பெரிய பேரருள், அல்லாஹுடைய மிகப்பெரிய அற்புதமான ஒரு பேரருள். இந்த பேரருள் எனக்கு கிடைக்காவிட்டால் இன்றைக்கு உலகத்திலே ஒவ்வொரு சமுதாயமும் படைத்தவனை மறந்து, அவனுக்கு சுஜூது செய்வதை மறந்து, கோயில்களிலே, சேஜ்களிலே, பன்சலைகளிலே, தேவாலயங்களிலே இன்றைக்கு எந்த சமுதாயம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த சமுதாயத்தில் நின்றும் ஒருவனாக அல்லாஹ் என்னை அதிலிருந்து காப்பாற்றி படைத்த ரப்புக்கு மாத்திரம் சுஜூது செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை இந்த உலகத்தில் தந்திருக்கிறான் என்றால் உண்மையிலேயே இந்த நேமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்த முடியாது. உண்மையிலேயே இந்த நேமத் அல்லாஹ் எனக்கு செய்த மிகப்பெரிய பேரருள். இரத்தம் சிந்தாமல், தியாகம் செய்யாமல், ஊர் திறந்து இன்னொரு ஊருக்கு சென்று இந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்ற நிலையும் ஏற்படாமல், குடும்ப உறவை இழக்காமல் இந்த மார்க்கம் எனது கைக்குள் வந்திருக்கிறது என்றால் வல்ல ரஹ்மான் இந்த உலகத்தில் என் மீது ஏதோ ஒன்று வைத்திருக்கிறான், அவனுடைய அன்பு இருக்கிறது என்றுதான் அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய பொருள், அது சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம், பெருமதியில் குறைந்ததாக கூடியதாக கூட இருக்கலாம். ஒரு சிறிய பொருள், உதாரணமாக தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு ஐடி கார்டு என்று வைத்துக் கொள்வோம், வங்கி புத்தகம் என்று வைத்துக் கொள்வோம், வாகனத்தினுடைய உறுதி சான்றிதழ் வைத்துக் கொள்வோம், சிறிய மாணிக்கங்கள் என்று கூட வைத்துக் கொள்வோம். அதனை பாதுகாப்பதற்கு அவன் எடுக்கக்கூடிய முயற்சி அளவில் சிறியதாக இருந்தாலும் அதனை பாதுகாப்பதற்கு அவன் எடுக்கக்கூடிய முயற்சிகளை கொஞ்சம் எண்ணி பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. அது எண்ணிலிருந்து தூரமாகிவிடக்கூடாது, என்னை விட்டும் அது மறைந்து விடக்கூடாது
என்ற விடயத்திலே கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த உலகத்திலே. ஆனால் படைத்த ரஹ்மான் என் மீது புரிந்த அருள் இவ்வளவு இருக்கின்றன என்பதை நினைத்து பார்க்காத மனிதர்கள் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒரு மனிதன் ஏற்றெடுக்கக்கூடிய அந்த ஈமானை விலை பேசக்கூடிய ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. தான் ஏற்றெடுக்கக்கூடிய ஈமான் அடுத்த நிமிடம் பறிபோய் விடுமோ என்று சிந்திக்கின்ற அளவுக்கு ஒரு உள்ள காலகட்டத்தில் இருக்கிறோம். பித்னாக்கள் நிறைந்த காலம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே காலையிலே முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் மாலையிலே காஃபிராகி விடுவான். மாலையிலே முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் காலையிலே காஃபிராகி விடுவான். யபீஉ தீனஹு பிஅர்தின் மினத் துன்யா. இந்த உலகின் சுகபோக வாழ்க்கைக்காக மார்க்கத்தை விலை பேசி விற்கக்கூடிய காலம் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படியான ஒரு காலத்திலே தான் நாம் வாழ்கிறோமோ என்று சிந்திக்கின்ற அளவுக்கு மனித சமுதாயத்தின் செயல்பாடுகள் எம் முன்னால் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதியான நம்பிக்கை கொண்ட சமுதாயத்திற்கு அல்லாஹ் உபதேசம் செய்யும் விதமாக சில அற்புதமான விடயங்களை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குந்தும் துஅதூன். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், எங்களுடைய இரட்சகன் அல்லாஹ் என்று சொல்லி அந்த விடயத்திலே உறுதியோடு பயணித்து வாழ்கின்ற ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் மலக்குகள் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு விடை சொல்லுகிறான். நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, மலக்குகள் பேசுவதை எம்மால் செவியேற்க முடியாது. அல்லாஹ் மலக்குகளுடைய செய்தியை எங்கள் முன்னால் எடுத்து வைக்கிறான். இந்த குர்ஆனிய வசனத்தில் அல்லாஹ் இரண்டு விதமான போதனைகளை சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். முதல் போதனை, நம்பிக்கை என்பது ஒரு தனி விடயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னொரு விடயம், அந்த நம்பிக்கையில் உறுதியோடு பயணிப்பது என்பது ஒரு தனி விடயமாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் குல் லி ஃபில் இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் கைரக. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் ஒரு உபதேசம் ஒன்றை சொல்லித் தர வேண்டும், எனக்கு ஒரு நல்ல வழிமுறை ஒன்றை சொல்லித் தர வேண்டும். அந்த வழிமுறை யாரிடத்திலும் கேட்காத அறிவுரையாக இருக்க வேண்டும். இதோடு நான் நிறைவு செய்யக்கூடிய அறிவுரையாக இருக்க வேண்டும். யாரிடத்திலும் கேட்காத, இனியும் தேவைப்படாத அறிவுரையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹி சும்ம இஸ்தகிம். எனது இரட்சகன் அல்லாஹ் என்று சொல்லி அந்த விடயத்திலே உறுதியோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொள், அதுதான் உண்மையான அறிவுரை என்று அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்திய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய உலகத்தில் வாழுகின்ற இஸ்லாமிய சமூகம் நம்பிக்கை என்ற ஒன்றை தன்னுடைய உள்ளத்திலே மனதார ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த நம்பிக்கை என்ற அந்த ஒன்று தமக்கு ஏற்படுகிற பயம், கவலை, இழப்பு என்று வருகிற போது அவர்களுடைய நம்பிக்கை உள்ளத்திலிருந்து தூரமாவதை நாங்கள் பார்க்கிறோம். குடும்பத்திலே சோதனைகள் வருகிற போது, இழப்புகளை சந்திக்கிற போது, வறுமை ஏற்படுகிற போது, கடன் தொல்லைகள் அதிகரிக்கிற போது, எனக்கு இந்த உலகத்தில் எதுவும் சரியென்ற அந்த நிலையில் சிந்தித்து வாழுகிற ஒரு சமுதாயத்தை நாங்கள் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சோதனைகள் என்பது இந்த உலகத்திலே எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள், அவர்கள் வாழ்விலே சோதனைகள், அடுக்கடுக்கான சோதனைகள் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். உலக வரலாற்றை உற்று நோக்கி பாருங்கள். இந்த சோதனைகளின் போதும் தங்களுடைய உயிரை துறக்க முன்வந்த பல நல்லவர்களுடைய வரலாற்றை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசுகிறான். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயம் சம்பந்தமாக பேசுகிற நேரத்தில், இன்ன இப்ராஹிம் கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹ். இப்ராஹிம் என்கிற ஒரு தனி மனிதர் இந்த உலகத்தில் ஒரு சமுதாயமாக இருந்தார், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சமூகம் சுமக்கக்கூடிய ஒரு சுமையை ஒரு தனி மனிதராக இருந்த அந்த சமுதாயத்திலே அந்த பணியை நிறைவேற்றி காட்டியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். படைத்தவனை நம்பியதற்காக அவர்கள் நெருப்பில் தூக்கி எறியப்பட்டார்கள். அந்த வேளையிலும்
எனது ஈமான் என்று யோசித்தார்கள். நெருப்பு பெரிதாக விளங்கவில்லை. அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஆறுதல் சொன்னான். நெருப்பில் தூக்கி எறியப்பட்ட வேளையிலும் எந்த ஒன்றுக்கும் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் தான் போதுமானவன், அவன்தான் பொறுப்பு சாட்டுவதில் சிறந்தவன் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கட்டத்தில் எடுத்து வைத்தார்கள். அடுக்கடுக்கான சோதனைகள், தன்னுடைய மகனை அறுப்பதற்கு அல்லாஹுவின் புறத்திலே இருந்து கட்டளை வந்தபோது அதற்கும் தன்னை ஈடுபடுத்தினார்கள். தன்னுடைய உள்ளத்தை அதற்கும் ஈடுபடுத்தினார்கள். அல்லாஹுடைய அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஇத் புத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன். அல்லாஹு தஆலா தன்னுடைய இரட்சகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல கட்டங்களாக அல்லாஹு தஆலா சோதித்து பார்த்தான். எல்லா கட்டத்திலும் அவர்கள் தன்னுடைய பரீட்சையிலே வெற்றி பெற்றார், எல்லாவற்றையும் பூரணமாக்கினார் என்று அல்லாஹு தஆலா பேசுகிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஈமான் இருக்கிற போது இழப்புகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் அதனில் வெற்றி கொள்வதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு விட்டு சென்ற முன்மாதிரியாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல அன்புள்ள சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திலிருந்து அல்லாஹு தஆலா மிகப்பெரிய படிப்பினைகளை எங்களுக்கு தருகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு முன்னால் நின்று பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்திலே ஃபிரௌனுடைய மனைவி அவருடைய ஈமானுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய பெருமதியும் அல்லாஹு தஆலா சூரத்து தஹ்ரீமின் இறுதி பகுதியிலே விளங்கப்படுத்துகிறான். எப்படி என்றால், ضربallahu مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط كانت إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. ஈமான் கொண்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபிரௌனுடைய மனைவியினுடைய வரலாற்றை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த ஃபிரௌனுடைய மனைவி அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண்மணி, அரசனுடைய மாளிகையிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி. ஒரு கட்டத்தில் இந்த அரண்மனை வாழ்க்கை எனக்கு பெரிதல்ல, அரசனுடைய வாழ்க்கை எனக்கு பெரிதல்ல, சுகபோக வாழ்க்கை எனக்கு பெரிதல்ல, எனக்கு வல்ல ரஹ்மானுடைய வாழ்க்கை தான் எனக்கு தேவை. ஃபிரௌனுடைய மாளிகையின் ஓரத்திலே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்தால், ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, என்னுடைய இரட்சகனே எனக்கு சுவனத்தில் ஒரு மாளிகையை கட்டி வைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்து இந்த உலகத்தில் தன்னைத்தானே தான்பட்டம் அடித்துக் கொண்டு அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் இந்த உலகத்தில் உயர்ந்த கடவுள் என்று சொல்லி மக்களுக்கு அநியாயம் செய்து அவர்களை துன்பத்தில் ஆழ்த்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அநியாயக்காரனுடைய கொடுமையிலே இருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்தார்கள் என்றால், அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்களுடைய ஈமானிய உணர்வின் வெளிப்பாட்டை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, அஸ்ஹாபுல் ஹுதூத் என்று சொல்லக்கூடிய கிடங்கு வாசிகளுடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கிற போது அவர்கள் படைத்த ரப்பை ஒரு கணம் அவர்கள் சிந்தித்தார்கள், இறைவனை நம்பினார்கள். இந்த உலகத்தில் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் என்ற முடிவுக்கு வந்த நேரத்திலே அந்த பிரதேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மன்னன் ஆத்திரம் கொண்டான், ஆவேசம் கொண்டான். எங்களுடைய இறை நம்பிக்கைக்கு மாற்றமாக உங்களுடைய நம்பிக்கை இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்து இவர்களுக்கு முன்னால் சவால் ஒன்றை வைத்தான். நீங்கள் உங்களுடைய கொள்கையை விட்டும் விடாவிட்டால் நான் உங்களை நெருப்பிலிட்டு நான் உங்களை கொளுத்துவேன் என்று அவர்களுக்கு முன்னால் சபதமிட்டான். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இதில் என்ன ஆச்சரியம் என்றால், வரலாற்று ஆசிரியர்கள் தப்சீர்கள் ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், இந்த கிடங்கு வாசிகள் நூற்றுக்கணக்கானவர்கள் அல்ல, ஆயிரக்கணக்கானவர்கள் அல்ல, 4000, 8000, 12000 அவர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்தி சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஆயிரக்கணக்கான இந்த மக்களும் ஒருவர் கூட ஆட்டம் காணாமல் பின்னோக்கி செல்லாமல் கொன்ற கொள்கையை விட்டும் அவர்கள் பின்வாங்கி சென்று விடாமல் தங்களுடைய உறுதியான நிலைப்பாட்டில் இருந்து அவனுடைய நெருப்பு கிணங்கில் பாய்ந்தார்கள் என்ற வரலாற்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசுகிறான் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் மிக பெருமதியானது. இதற்கு இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் ஈடேற்றமில்லை, எந்த ஒன்றும் சமமாகாது என்பதை இந்த வரலாறுகள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஃபிரௌனுக்கு முன்னால் பிரச்சாரம் செய்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அழகாக பேசுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதத்தை நேரடியாக பார்த்த ஃபிரௌன்
கோபம் கொண்டான், பொறாமை கொண்டான். மூசாவை இந்த சமுதாயத்திற்கு முன்னால் அவமானப்படுத்த வேண்டும், தோற்கடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அவன் அவையிலே வாழ்ந்து கொண்டிருந்த பிரபல்யமான சூனியக்காரர்களை எல்லாம் அழைத்து மூசாவை தோற்கடிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. மைதானம் ஏற்பாடு, யார் போட்டியை ஆரம்பிப்பது என்ற ஏற்பாடு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஒன்றும் அறியாமல் அவர்களுக்கு முன்னால் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை மாத்திரம் எதிர்பார்த்து நேரம் வந்தது. முதலாவது அவர்களே போட்டி ஆரம்பித்தார்கள். அவர்கள் தங்களிடம் கொண்டு வந்திருந்த சிறிய சிறிய கயிற்றை அவர்கள் நிலத்திலே போட்ட போது எல்லாம் பாம்பாக மாறியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகைத்து நின்றார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் இந்த உதவியை எதிர்பார்த்த போது அல்லாஹ் மூசாவுக்கு கட்டளையிட்டான், மூசாவே தங்கள் கையில் இருக்கக்கூடிய கைத்தடியை நீங்கள் நிலத்திலே போடுங்கள். அந்த கைத்தடி பாம்பாக மாறியது. அவர்களுடைய பாம்பை அனைத்தையும் அது விழுங்கியது என்று வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சூனியக்காரர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய ஆச்சரியம் உண்மையிலேயே இது ஒரு தெய்வீக சக்தியாகத்தான் இருக்க முடியும். உடனே படைத்த ரப்பை நான் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன், மூசாவுடைய ஹாரூனுடைய இரட்சகனை நான் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். அந்த இடத்தில் முடிவெடுத்தார்கள். ஃபிரௌன் பார்க்கிறான், வெற்றி வாகையோடு என்னிடத்திலே வருவார்கள். உயர்ந்த இடத்தில் இருந்து கொண்டு எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருந்தவனுக்கு ஏமாற்றம். அவன் சொல்லுகிறான், ஆமந்தும் லஹு கப்ல அன் ஆதன லக்கும், நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் அவனை ஈமான் கொண்டு விட்டீர்களா, மூசாவினுடைய இரட்சகனை என்று சொல்லி, உகத்தி அன் ஐதியக்கும் வ அர்ஜுலக்கும் மின் ஹிலாஃபின், உங்களுடைய கையையும் காலையும் மார்கை வெட்டி உங்கள் சிலுவையில் அடைந்து உங்களை கொலை செய்வேன் என்று அவன் சபதம் எடுக்கிறான். அவர்கள் அந்த நிமிடத்தில் எடுத்த ஈமானிய உணர்வு இந்த சமுதாயத்திற்கு முன்னால் மிகப்பெரியதொரு படிப்பினையாக இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், குறிப்பிட்ட அந்த நேரத்தில் அவர்களுடைய முடிவை பாருங்கள், இக்லிமா அந்த காலின் இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்தி துன்யா. மூசா, ஃபிரௌனே, இந்த உலகத்தில் எடுக்கக்கூடிய முடிவை நீ எடுக்கலாம், உன்னுடைய முடிவு தக்லி ஹாதிஹில் ஹயாத்து துன்யா, இந்த உலக முடிவாகத்தான் இருக்க முடியும், மறு உலகத்திற்கான முடிவாக இருக்க முடியாது என்று அந்த சூனியக்காரர்கள், ஃபிரௌனை அவன் புறத்திலே இருந்து வந்த சூனியக்காரர்கள் சொன்ன செய்தி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆன் எங்களுக்கு முன்னால் சென்றவர்களுடைய வரலாற்றை இப்படி எங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த வரலாறுகள் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆழமான ஈமானை, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த இறை நம்பிக்கையை, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த கிஃப்டை நாங்கள் ஒரு கணம் மீட்டி பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை போதனை செய்கிற போது, அவர்கள் சந்தித்த அந்த சோக வரலாற்றை எடுத்து பார்க்கிற போது, அப்போதுதான் நாம் கொண்டிருக்கக்கூடிய ஈமானுடைய பெருமதியை நிச்சயமாக உணர முடியும். அன்றைக்கு நூற்றுக்கணக்கானவர்கள் இஸ்லாத்தில் இருக்கவில்லை, விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மட்டும்தான் இஸ்லாத்தில் இருந்தார்கள். அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், வேதனை செய்யப்பட்டார்கள். எப்படிப்பட்ட வேதனை? அடுத்த கணம் கொல்லப்படுவேன் என்று சிந்திக்கின்ற அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டார். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேள்விப்பட்ட அவர்களுடைய ஒவ்வொருவருடைய வரலாற்றையும், தாய் தன்னுடைய பிள்ளைக்கு முன்னால், பிள்ளை தன்னுடைய தாய்க்கு முன்னால் கொலை செய்யப்பட்ட வரலாறு இருக்கிறது. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே அவருடைய தந்தை இருவேறு ஒட்டகங்களில் கட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார். தன்னுடைய தாய் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆடைகள் நீக்கப்பட்டு ஈச்ச மரத்திலே கட்டி வைக்கப்பட்டு அபூஜஹலால் கொலை செய்யப்பட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா ஆலு யாசீர் ஃபஇன்ன மௌஇதகுமுல் ஜன்னah, யாசீருடைய குடும்பமே நிச்சயமாக நீங்கள் பொறுமையோடு இருங்கள், வாக்களித்த சுவனம் உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த அளவுக்கு சோதனை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுடு மணலிலே கிடத்தி வைக்கப்பட்டு பாராங்கற்கள் தூக்கி வைக்கப்பட்டவரார். அந்த நேரத்திலும் தன்னுடைய இரட்சகன் ஒருவன் என்ற வார்த்தை தானுடைய உள்ளத்திலிருந்து மொழிந்தது. சிறுவர்களுடைய கையிலே கயிறுகள் கொடுக்கப்பட்டு கயிறின் அடுத்த பாகம் கழுத்திலே கட்டப்பட்டு கரடு முரணான மக்கா வீதியிலே இழுத்துச் செல்லப்பட்டார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த நேரத்திலும் அவர்கள் தங்களுடைய ஈமானை இழக்க முன்வரவில்லை. ஒருவன் என்ற அந்த வார்த்தையோடு தன்னுடைய ஈமானை வைத்துக் கொண்டிருந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு கழுமரத்தில் ஏற்றப்பட்டார் என்று படித்திருக்கிறோம். அதையும் தாண்டி இஸ்லாமிய சமூகம் தங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக எங்காவது ஒரு பிரதேசம் இருக்கிறதா என்று சிந்தித்து
அபிசீனியாவை நோக்கி சென்றார்கள். அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த நஜ்ஜாசி மன்னன் இஸ்லாமியர்களை ஆதரவு கொடுக்கக்கூடியவன், அவன் நல்லதை சிந்திப்பவன், அபயமளிக்கக்கூடியவன் சிந்தித்து அங்கே சென்றார்கள். அவர்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை. மீண்டும் தாயிபுக்கு சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, பனு சகீஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம். அவர்கள் நல்லதை சிந்திப்பவர்கள், உண்மையை விளங்குபவர்கள் என்று கேள்விப்பட்டு நிலைமை அறிவதற்காக மாத்திரம் தாயிபு நோக்கி பயணித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தாயிஃபுக்குள் செல்லவே முடியவில்லை. எல்லையிலே வைத்து அல்லாஹ்வுடைய தூதரை அப்படியே அடித்தார்கள், அவர்களை வேதனை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி வந்து மக்காவுக்கு வருகிறார்கள். அந்த நேரத்திலே அவரோடு சென்ற சாத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலைமையை சொல்கிறார்கள். எப்படி என்றால், நான் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தேன், அவர்களுடைய தலையில இருந்து இரத்தம் வடிந்து பாதங்களை நலக்கின்ற அளவுக்கு இரத்தம் உதிரமாக ஓடியது என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு வேதனை இருந்த போதிலும் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக பிரார்த்தனை புரிந்தார்கள். மலக்குமார்கள் அவர்களிடத்தில் அனுமதி கேட்ட போதும் அனுமதி கொடுக்கவில்லை, அழித்து விடுவதற்கு. அல்லாஹ்விடத்திலே அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி அர்ஜுல்லாஹ அன் யஹ்லுக மின் அஸ்லாபிஹிம் அன் யஅ்புதுல்லாஹ வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இந்த சமுதாயம் இல்லாவிட்டாலும் இவர்கள் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இந்த பூமியிலே உருவாகி படைத்தவனை நம்பி அவனுக்கு மாத்திரம் வணங்கி வழிபட்டு வாழக்கூடிய ஒரு சமுதாயம் இந்த பூமியிலே உருவாகும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு தாயிஃப் பிரதேசம் ஏகத்துவத்தை உரத்து சொல்லுகின்ற ஒரு நல்லதொரு நகரமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான ஒரு கஷ்டமான ஒரு இறுக்கமான ஒரு நிலையிலும் தங்களுடைய ஈமானுக்குள் அவர்கள் ஈமானை இந்த உலகத்திலே பாதுகாத்திருக்கிறார்கள். அவர்களிடத்திலே பொருளாதாரம் இருக்கவில்லை, சொத்து இருக்கவில்லை, சுகம் இருக்கவில்லை, அனைத்தையும் தியாகம் செய்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காரணத்தினால் தான் உயிருடன் இருக்கின்ற போதே சுவனத்து மனிதர்கள் என்று பெயரிடப்பட்டிருக்கிறார்கள் இந்த பூமியிலே. அடுத்த வேளை உணவுக்கு உணவில்லாதவர்கள், வல்லாஹிரத்து ஹைருல் லக மினல் ஊலா, இந்த உலக வாழ்வை விட மறு உலக வாழ்வுதான் என்னுடைய சிறந்த வாழ்வு என்று சிந்தித்த ஒரு சமுதாயம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால், நீங்கள் எழுந்து வாருங்கள், சுவனம் பூமியின் பிரமாண்டத்தை விட அதிகமானது என்று குர்ஆனிய வசனத்தை அவர்களுக்கு முன்னால் எடுத்து மாத்திரம்தான் ஒவ்வொரு நபித்தோழர்களும் தன்னுடைய சொந்த வேலையை பார்க்கவில்லை, குடும்பத்தை பார்க்கவில்லை, உயிரின் பெருமானத்தை பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் எழுந்து ஓடோடி வந்தார்கள். ஓடோடி வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், வானம் பூமியை விடவும் பிரமாண்டமான ஒரு சுவர்க்கமா? உடனே தன்னுடைய வாயினிலே எடுத்து உண்பதற்கு வைத்துக் கொண்டிருந்த ஈத்தம் பழத்தை உண்ணாமலேயே, லஇன் இஸ்து ஹத்தா ஆகுலஹன் ஹாதிஹி தம்ராத் லஇன்னஹா ஹயாத்துன் தவீலா, இந்த ஈத்தம் மரத்தை இந்த ஈச்சம் பழத்தை உண்ணுவதற்கு இந்த உலகத்திலே எடுக்கக்கூடிய நேரம் மிகவும் கூடுதலாக இருக்குமோ என்று சிந்தித்து ஈத்தம் பழத்தையும் அப்படியே வீசிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி மார்க்கத்தை காப்பதற்காக இந்த பூமியிலே புறப்பட்டு சென்ற அந்த நல்லவர்களுடைய ஈமான் எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, உஹது யுத்தத்திலே அனஸ் இப்னு நவ்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் வேகமாக ஓடோடி சென்று கொண்டிருக்கிறார். நபித்தோழர் கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் இவ்வளவு வேகமாக செல்கிறீர்கள்? நான் சுவர்க்கத்தின் வாடையை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். வேகமாக சென்று அந்த யுத்தத்திலே தன்னை தானும் கலந்து கொண்டு 80க்கும் மேற்பட்ட காயங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்படி நபித்தோழர்களுடைய வரலாறுகள் அவர்கள் கொண்டிருந்த ஈமானுடைய பெருமதி எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் இந்த ஈமான் பெருமதியானது இந்த உலகத்தில் அல்லாஹுவால் எனக்கு வெறுமனே தரப்பட்ட ஒன்று என்பதற்காக அதனுடைய பெருமானத்தை விளங்காமல் இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். அன்புள்ள சகோதரர்களே, நபித்தோழர்களுடைய வரலாறுகள் மிகப்பெரிய சான்றுகளாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுடைய உள்ளத்தில் வைத்திருந்த அந்த ஈமான் பக்குவப்பட்ட நிலையிலே சிந்தித்து வாழ்ந்திருக்கிறார்கள். பாவம் செய்யக்கூடாது, நன்மையின்பால் ஈடுகாடு காட்ட வேண்டும், பாவங்கள் செய்தமைக்காக அழுபுது புலம்பிய மக்கள். காமிதியா குலத்து பெண் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்துவிட்டேன், என்னை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள். பாவங்கள் செய்துவிட்டு வீடுகளிலே உறக்கத்துக்கு செல்ல தூக்கத்தை எடுப்பதற்கு அவர்களுடைய உள்ளங்கள் மறுத்தன. தூங்க முடியவில்லை அவர்களால்.
அந்த அளவுக்கு கை செய்தப்பட்டார்கள். பாவங்களை செய்த நிலையிலே அவர்கள் வீடுகளிலே அவர்கள் நிம்மதியாக இருப்பதற்கு மறுத்திருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எத்தனை பாவங்களை இஸ்லாமிய சமூகம், ஈமானிய சமூகம் செய்திருக்கிறது. பாவங்கள் செய்தமைக்காக கை செய்தப்பட்ட உள்ளங்கள் எத்தனை இருக்கின்றன. தாராளமான பாவம், கொடுக்கல் வாங்கலிலே, வியாபாரத்திலே, அடுத்தவர்களுடைய மானம் விடயத்திலே, அடுத்தவர்களுடைய உரிமை விடயத்தில் தாராளமாக பாவம் செய்திருக்கிறோம். பாவம் செய்தமைக்காக நொந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முனாஃபிக் நயவஞ்சகனுக்கும் இறை விசுவாசிக்கும் இடையிலான வேறுபாடு என்ன தெரியுமா? ஒரு இறை விசுவாசி அவன் தன்னுடைய இரட்சகனை எந்த நேரத்திலும் தன்னுடைய தலைக்கு மேலால் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல் எப்போது விழலாம் என்றும் அவன் சிந்தித்துக் கொண்டிருப்பான். அதுதான் உண்மையான இறைச்சவாதி, உண்மையான ஈமானியவாதி. ஆனால் ஒரு முனாஃபிக் இந்த உலகத்திலே பாவத்தை பொருட்படுத்த மாட்டான், பெருசுபடுத்த மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய மூக்கிலே கொசு எவ்வளவு இலகுவாக வந்து உட்கார்ந்து விட்டு வேகமாக அலைந்து விடுமோ, அந்த கொசுவை விரட்டுவதற்கு தடி எடுக்க வேண்டிய அவசியமில்லை, நேரம் எடுக்க வேண்டிய அவசியமில்லை, அதற்கு முயற்சி எடுக்க வேண்டிய அவசியமில்லை. வெறுமனே வேகமாக வந்து உட்காருகின்ற அந்த கொசு வேகமாக அப்படியே நகர்ந்து செல்கின்றன. அப்படியான ஒரு நிலையில் ஒரு முனாஃபிக் நயவஞ்சகன் தன்னுடைய ஈமானிய நிலையில இருந்து கொண்டிருப்பான் என்று சொன்னார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகைகள் தவறியதற்காக எங்களுடைய ஈமானில் எந்த தளர்வும் ஏற்படவில்லை. சுன்னத்து தொழுகை தவறியதற்காக, ஏன் ஃபர்லான தொழுகை தவறியதற்காக என்னுடைய ஈமானில் எந்தவித அலட்டலும் இல்லை. அன்புள்ள சகோதரர்கள், ஒரு கிராமம், இஸ்லாமிய கிராமம், இன்றைக்கு எடுத்து பாருங்கள், வெள்ளிக்கிழமை ஜனங்களிலே ஒவ்வொரு பள்ளி வாயில்களிலும் மஸ்ஜிதுகளிலும் ஜும்ஆவுக்கு நிறைந்த மக்கள் இருக்கிறார்கள். உள்பள்ளி போதாததற்கு வெளிப்பள்ளியிலும் படிகளிலும் நின்று கொத்துபாவுடைய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் அதே அசர் தொழுகை, மக்ரிபு தொழுகை, இஷா தொழுகை எடுத்து பாருங்கள். எத்தனை உறவுகள் இந்த தொழுகைக்காக வேண்டி கலந்து கொண்டிருக்கின்றன. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். இந்த நிலையிலிருந்து மீள வேண்டும். எங்களுடைய ஈமான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த ஈமான் எனக்கு மிக அல்லாஹ்வால் கிடைக்கப்பட்ட பரிசு, இதை பாதுகாக்க வேண்டும். அந்த வழியை இந்த உலகத்திலே தேடுவதற்காகத்தான் நபிமார்கள், ரசூல்மார்கள் இந்த உலகத்திலே பாடுபட்டிருக்கிறார்கள். குர்ஆனுடைய போதனைகள் எங்களுக்கு அதே போதனைகள் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றன. சுன்னா எங்களுக்கு ஈமான் பற்றி எங்களுக்கு கற்றுத் தருகின்றன. அந்த போதனைகளை படித்து இந்த உலகத்திலே ஈமானை பாதுகாத்து ஈமானில் உறுதியோடு வாழக்கூடிய அந்த மனோநிலையை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. அம்மா பஅத். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு இந்த ஈமான், இந்த இஸ்லாம் என்பதை நாங்கள் முதலாவது ஹுத்பாவிலே நாம் செவியேற்றோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பாக்கியம் எமக்கு கிடைக்காவிட்டால் நிச்சயமாக இந்த உலகத்தில் மூமினாக இருந்து கொள்ள முடியாது. இந்த பாக்கியம் எமக்கு கிடைத்ததனால் தான் படைத்த ரப்புக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு இந்த மஸ்ஜிதிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாக்கியம் கிடைக்காவிட்டால் இன்றைக்கு உலகத்தையே மறந்து சுகபோக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையையும் இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அப்படியான ஒரு வாழ்க்கையிலே இருந்தும் ஒரு பக்குவப்பட்ட வாழ்க்கை, மறுமையிலே அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும், சுவனம் செல்வதற்கான வாழ்க்கை இதுதான் என்பதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறான். அந்த வாழ்க்கையை தெரிவு செய்தவர்களாக இந்த பூமியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஈமானோடு எவ்வளவு இந்த உலகத்திலே நாங்கள் உறுதியோடு வாழ்ந்தாலும் கால ஓட்டங்களும் மனிதனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் தூரமாக்கின்ற அளவுக்கு இன்றைய நடைமுறைகள் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபித்னாக்கள் அதிகரிக்கும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எந்த அளவுக்கு ஃபித்னா ஆரம்பிக்கும்? ஒரு மனிதன் தன்னுடைய பாயை அல்லது அவனுடைய வீட்டில் பாவிக்கக்கூடிய விரிப்பை உண்டாக்குவதற்காக, உற்பத்தி செய்வதற்காக பல பண்களை இணைத்து, பல ஓலைகளை இழைத்து ஒரு பாயாக வடிவிலே அவன் கொண்டு வருகிறான்.
அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபித்னாக்கள் அதிகரிக்கும். எந்த அளவுக்கு என்றால் அடுக்கடுக்கான ஃபித்னாக்கள் அதிகரிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஃபித்னாக்களை பயப்படுவது உண்மையிலேயே ஈமானை பாதுகாப்பதற்கான ஒரு வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே ஒரு மனிதன் எதையும் பொருட்படுத்த மாட்டான். இது தான் சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருளாதாரம் இது ஹலாலான முறையில் என்னுடைய கைக்குள் வருகிறதா அல்லது ஹராமான வழியில் என்னுடைய கைக்குள் வருகிறதா சிந்தனையே வராது. எனக்கு பொருளாதாரம் கிடைத்திருக்கிறது, இந்த உலகத்தை நான் ஆள வேண்டும், இந்த உலகம்தான் எனக்கு பெருசு என்று மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு புத்திசாலி யார் தெரியுமா? அல் கைசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்தி தன்னுடைய உள்ளத்துக்கு மனோ இச்சைகளுக்கு அடிமைப்படாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவன் தான் உண்மையான புத்திசாலி என்று சொன்னார்கள். மடையன், இந்த உலகத்தில் உள்ள மடையன், புத்தி இல்லாதவன் யார் என்றால் வல் ஆஜிசு மன் அத்பஅ நஃப்ஸஹு ஹவா. தன்னுடைய மனோ இச்சைக்கு இடம் கொடுப்பான். எப்படியும் இந்த உலகத்தில் வாழலாம், எனக்கு இந்த உலகம் பெரிதல்ல, எனக்கு மறுமை பெரிதல்ல, எப்படியும் நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன், எப்படியும் வாழ்ந்து கொள்ளலாம் என்று நினைந்து இந்த உலகத்தில் வாழ்கிறானே அவன் தான் உண்மையான மடையன் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, பாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு தூரமாக வேண்டும். இபாதத்துக்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அலங்கரிக்க வேண்டும். இபாதத்துக்கள் எங்களுடைய வாழ்க்கையை தான தர்மங்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும். இதுதான் உண்மையான இஸ்லாம், உண்மையான ஈமான்தாரியுடைய பக்குவம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த அந்த நல்லவர்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். நல்ல விடயங்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை என்றால் அவர்கள் எந்த ஒன்றுக்கும் அஞ்சவில்லை, பயப்படவில்லை, உயிரை துறக்க முன்வந்திருக்கிறார்கள். பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஜஹஸ ஜைஸல் உஸ்ரத்தி ஃபலஹுல் ஜன்னah. யார் தங்களை தயார்படுத்தி இந்த யுத்த காலத்துக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சுவனம் என்று அறிவிக்கப்பட்ட நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய தோழர்கள். இவர்கள் யார்? சுவனத்தை கொண்டு சுபசோபனம் சொல்லப்பட்ட இந்த பூமியிலே நாமும் சுவனவாதிகள் என்று பெயரிடப்பட்ட அந்த நல்லற தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் தங்களுடைய வீட்டிலே இருந்த செல்வத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் குமித்தார்கள் என்றால் ஏன்? சிலரிடத்திலே பொருளாதாரம் இல்லை, எந்த ஒன்றுமே இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து நின்றுவிட்டு கண்ணீர் வடித்தவர்களாக தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி சென்றார்கள் கவலையோடு. ஏன்? அல்லாஹ்வுடைய பாதையில் எனக்கு செலவழிக்க கிடைக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரோடு இந்த யுத்த களங்களிலே எங்களோடு கலந்து கொள்ள கிடைக்கவில்லை என்ற கவலையோடு அவர்கள் திரும்பி சென்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களிடமிருந்த 1000 தங்க காசுகளை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கொடுத்தார்கள். இன்னும் சொன்னார்கள், சிரியா தேசத்தில் இருக்கின்ற எனது வியாபாரம் திரும்பி வந்தால் மீண்டும் அதனையும் நான் உங்களிடத்திலே ஒப்படைப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வாக்குறுதி கொடுத்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, பொருளாதாரமாக இருக்கலாம், இபாதத்தாக இருக்கலாம், இந்த உலகத்திலே செல்வத்தோடு வாழ்ந்த மக்கள், அந்த மக்கள் ஈமானுக்கு எதிராக போராட்டம் வருகின்ற போது, எதிர்ப்பு வருகின்ற போது அதனையும் உறுதியோடு இந்த உலகத்திலே எதிர்கொண்ட மக்கள். சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈமானோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். தன்னுடைய தாய் ஈமானிலே இல்லை, இஸ்லாத்திலே இல்லை. தாய் மகனை பார்த்து சொல்லுகிறாள், என்னுடைய அருமை மகனே, நீ இந்த மார்க்கத்தை விட்டுவிடாவிட்டால் நான் இந்த உலகத்திலே உண்ணாவிரதம் இருந்து என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளப் போகிறேன். ஒரு காலம் வரும், உன்னை பார்த்து தாயை கொண்ட மகன் நீந்தான் என்று சொல்லுகிற ஒரு காலம் வரும் என்று சொன்னான். அந்த தாய், அன்புமிக்க மகன், என்னுடைய அருமை தாயே, உங்களுக்கு 1000 உயிர்கள் இருந்து ஒவ்வொன்றும் நீங்கள் உண்ணாவிரதம் இருப்பதன் காரணமாக ஒவ்வொன்றும் தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொண்டாலும் நிச்சயமாக நான் கேட்டிருக்கக்கூடிய இந்த ஈமானை என்னுடைய உள்ளத்திலிருந்து தூரமாக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் அவர்களிடத்திலே பொருளாதாரம் இல்லை, அவர்களிடத்திலே சொத்து இல்லை, செல்வம் இல்லை, அவர்களிடத்திலே உண்ணுவதற்கு உணவில்லை, ஆனாலும் அவர்கள் ஈமானிலே செல்வந்தர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். முதல் நிலையிலே இஸ்லாம், முதல் நிலையிலே பொருளாதாரத்தை சிந்திக்கவில்லை, முதல் நிலையில் மார்க்கத்தை சிந்தித்தார்கள், இரண்டாம் நிலையிலே பொருளாதாரத்தை சிந்தித்தார்கள். ஃபித்னாவை விட்டும் தூரமாகினார்கள். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம்
அல்லாஹ்விடமிருந்து பெற்றிருக்கக்கூடிய இந்த ஈமான், இந்த இஸ்லாம் விலை மதிக்க முடியாத ஒன்று. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வ இன் தஉத்து நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. உங்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அருளை நீங்கள் என்ன நினைத்தால் நிச்சயமாக எண்ணவே முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். அப்படியான நிறைய அருள்கள் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆரோக்கியம், பொருளாதாரம், எங்களுடைய குடும்ப வாழ்வு, அரசியல் வாழ்வு, இப்படி உலகத்திலே ஒரு மனிதன் எவையெல்லாம் தனக்கு தேவையோ அனைத்தையும் பெற்றிருக்கிறான். ஆனால் படைத்த ரப்பை எப்போது நாங்கள் மறந்து வாழ்கிறோமோ அனைத்துக்கும் அல்லாஹு தஆலா நிச்சயமாக ஒரு நாளிலே முற்றுப்புள்ளி வைப்பான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய ஈமானில் உறுதியோடு இருந்து ஈமானுக்கு எதிராக சவால்களை எதிர்கொண்டு இபாதத்தோடும் சதக்கா, தர்மங்கள், அல்லாஹுவை சதா நினைவுபடுத்துகின்ற அதுக்கார்கள், அதே போன்று இஸ்லாமிய கோட்பாடு என்ற அந்த வரையறைக்குள் இந்த உலகத்திலே வாழ்ந்து வல்லவன் ரஹ்மான் எமக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுபிக்கம் இந்த சுபனத்திலே என்னையும் உங்களையும் வல்ல ரஹ்மான் மறுமையிலே ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வா ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.